أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم يوم التقى الجمعان فبإذن الله وليعلم الذين نافقوا وقيل لهم تعالوا قاتلوا في سبيل الله أو ادفعوا قالوا لو نعلم قتالا لاتبعناكم هم للكفر يومئذ أقرب منهم للإيمان يقولون بأفواههم ما ليس في قلوبهم والله أعلم بما يكتمون. الذين قالوا لإخوانهم وقعدوا لو أطاعونا ما قتلوا قل فادرءوا عن أنفسكم الموت إن كنتم صادقين ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله ويستبشرون بالذين لم يلحقوا بهم من خلفهم ألا خوف عليهم ولا هم يحزنون يستبشرون بنعمة من الله وفضل وأن الله لا يضيع أجر المؤمنين الذين استجابوا لله والرسول من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு சூரா ஆல இம்ரான் 166ல இருந்து 173 வசனங்கள் வரைக்கும் ஓதி கேட்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய தர்ஜுமா தஃப்சீரை பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பனா ஸித்னா இல்மா
رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة وأعوذ بك من النار. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை. சூரா ஆல் இம்ரான்ல 169 வசனம். அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து போர் பத்தி தான் நம்ம பார்த்து வரோம். அதுலயும் குறிப்பா உஹது போர், பத்ர் போர் கம்பேர் பண்ணி உங்களுக்கு பத்ர் போர்ல கிடைச்ச விஷயங்கள் என்ன, உஹது போர்ல நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறது அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். அதுக்கு அடுத்து உங்களுக்கு உங்கள இருந்தே ஒரு தூதரை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். அந்த தூதர் உங்களுக்கு மிகப்பெரிய அருளா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அழகான அல்லாஹுடைய வேதத்தை சொல்லி கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாரு. அதுக்காக நாம என்ன செஞ்சோம், நீங்க அதுக்கு முன்னாடி வழிகேட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தோம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, என்ன நீங்க உங்களுடைய நிலையை பத்தி நீங்க திரும்ப திரும்ப வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு உஹது போர்ல கஷ்டங்கள் வந்துருச்சுங்கிறீங்க. எதனால கஷ்டம் வந்துச்சு? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறினதுனால ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஏன் அதையே நீங்க நினைச்சு பாருங்க. பத்ர் போர்ல எதிரிகளுக்கு 2 மடங்கு துன்பம் வந்துச்சே. அப்போ அதை நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ துன்பம்ங்கிறது, போர்ல வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரக்கூடியது அப்படிங்கறத உலகத்தால சொல்றோம். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன, நீங்க 2 பகுதி மக்களும் மோதி கொண்ட அந்த நாள்ல உங்களுக்கு வந்த துன்பங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் ஏற்பட்டுச்சு. மேலும் உங்கள் நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்று அல்லாஹ் இனம் கண்டு கொள்வதற்காகத்தான் ஏற்பட்டன. இப்போ உங்களுக்கு இந்த துன்பங்கள் வந்துச்சுல்ல, இந்த தோல்வி வந்துச்சுல்ல, இந்த கஷ்டம் சிரமம் வந்துச்சுல உட்காந்து போறல, அப்போ அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. அதுலயும் உங்களுக்கும் வெளிப்படையா நம்பிக்கையாளர்கள், இறைவனை நம்பி முழுசா செயல்படக்கூடியவங்க, பணி ஆற்றக்கூடியவங்க யாரு, உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தோட இருக்கிறவங்க யாருன்றத வெளிப்படையா தெளிவா காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு. வாங்க இறைவழியில போர் புரியுங்க, அல்லது குறைந்தபட்சம் நகத்தையாவது தற்காத்து கொள்ளுங்கள் என்று அந்த நயவஞ்சகளிடம் கூறப்பட்ட போது, அதற்கு இன்று போர் நடைபெறும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களை நிச்சயமா பின்தொடர்ந்து வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் கூறிய நேரத்தில் இறை நம்பிக்கையை விட நிராகரிப்புடன், அதாவது குஃப்ரோட அவர்கள் மிக நெருக்கமாய் இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை நாவினால் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நயவஞ்சகர்களுடைய உள்ளத்துல உள்ள விஷயம் என்ன, வெளியில எதை பேசுனாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து இவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, தாம் போரில் கலந்து கொள்ளாததோட அதுல பங்கு பெற்று கொல்லப்பட்ட தங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நபியே, அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க அவர்களிடம் கூறும், நீங்கள் வாய்மையுடையோராயின் மரணம் வரும்போது உங்களை விட்டு அதனை தடுத்து விடுங்கள் பார்ப்போம். நீங்க சொல்றீங்க எங்க பேச்ச கேட்டிருந்தா இப்படி போய் செத்து மடிஞ்சிருக்க தேவையில்லை, இப்படி கொண்டிருக்க தேவையில்லை, உயிரிழப்பு வந்திருக்க தேவையில்லைன்னு சொல்லி நயவஞ்சகர்கள் சொல்றாங்களே, நபிய அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே நீங்க பேசுறது உண்மையுடையவர்களா இருந்தா, வாய்மொழியவர்களா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை தடுத்து பாருங்க, பார்க்கலாம். அப்ப முன்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். போர்ல கொல்லப்பட்டாலும் சரி, சாதாரணமா மரணம் வந்தாலும் சரி, அந்த மரணம் எங்க இருந்தாலும் உங்களை அடைந்தே தீருங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டே வர்றான். இத பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இதை ஏதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்போ இந்த 2 அணிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர், எதிரி படைகளும் சரி முஸ்லிம்களும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா சந்திச்சு போர் செஞ்ச அந்த நாள் இருக்குல்ல, அதுலயும் உஹது போர் இருக்குல்ல, அங்க அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை மீறப்பட்டுச்சு. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல தான் நடந்துச்சு. உங்களை எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க தப்பி ஓடியது, உங்கள ஒரு குழுவினரை அவங்க கொன்று மற்றவர்களை காயத்தை ஏற்படுத்தியது, நீங்க அனைத்துமே அல்லாஹ்வின் விதிப்படிதான். அந்த அல்லாஹ்வுடைய விதியின்படியும் அவனுடைய முடிவின்படிதான் அது நடந்துச்சு. மதி நுட்பம் அவனுக்குத்தான் இருக்கு. ஏன் இப்படி நடந்துச்சுங்கிறது ரப்புக்கு தான் தெரியும், நமக்கு யாருக்கும் அதை பத்தி தெரியாது. ஆனா இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்லி காட்டுறான்னா, உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனம் கண்டி தெளிவா காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம யார் இந்த துன்பங்களை சகிச்சுக்கிட்டு நிலை குலையாம மன உறுதியோட இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காணணும், முஃமின்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு நிகழ்வு அங்க நடந்துச்சுங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இல்லையா. நயவஞ்சகத்தோட இருந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்றோம். இந்த நயவஞ்சகம் கொண்டவங்க உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள கண்டிக்கிற மாதிரியும் அல்லாஹ் தஆலா 167வது வசனத்துல சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபி இவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சுக்கிட்டுதான் பேசினாங்க. அவங்களுடைய உள்ளம் குஃபுருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அவங்க உள்ளத்துல இல்லாத ஒன்னதான் வெளியில நாவால சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நயவஞ்சர்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுடைய தோழர்களை அவனையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவங்க உஹது போருக்கு புறப்பட்டு வர்றப்ப அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய தலைவரோட சேர்ந்து பாதி வழியிலேயே திரும்பிட்டாங்க. நம்ம இதை ஏற்கனவே முந்தைய வசனத்திலையும் பார்த்திருந்தோம். இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் சிலரை நயவஞ்சகர்கள் பின்தொடர்ந்து சென்று திரும்பி வருமாறு அந்த போர்ல கலந்து கொண்டு ஒத்துழைக்குமாறு அவங்கள்ட்ட வலியுறுத்தினாங்க இறை நம்பிக்கையாளர்கள் போய். ஆனா அவங்க அதை ஏத்துக்கறல. அதனால அல்லாஹ்வின் வழியில போரிடுங்க, வாங்க, ஏன் இப்படி திரும்பி போறீங்க, அட்லீஸ்ட் குறைஞ்ச பக்கம் அந்த எதிரிகளை உள்ள வர விடாமையாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போயிடுறாங்க. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 167வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க பாருங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை புரிவதன் மூலம் எதிரிகளை தடுத்து நிறுத்துங்க. மற்ற விரிவுரையாளர்கள் எல்லாமே, அதாவது அட்லீஸ்ட் நீங்க பாதுகாப்புக்காச்சும் வாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது கூட இந்த நயவஞ்சகர்கள் கேட்கல அப்படிங்கறதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு அறிவிப்புல எப்படி வந்திருக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க தோழர்கள் 1000 பேரோட இந்த உஹது போருக்கு புறப்பட்டு போறாங்க. மதீனாவுக்கும் உஹதுக்கும் இடையில சவுத் அப்படிங்கிற ஒரு தோட்டத்திற்கு பக்கத்துல வந்ததும் இந்த நயவஞ்சர்களுடைய தலைவன் இருக்கான்ல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா 3ல 1 பகுதி படை வீரர்களை தாம் பக்கம் சேர்ந்துக்கிட்டு தனியா பிரிஞ்சிடுறாரு. பிரிஞ்சு சொல்றாரு, முஹம்மது தனது கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம தன்னுடைய ஆட்களோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இங்க புறப்பட்டு வந்துட்டாரு. அல்லாஹ் மீது சத்தியமா அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமா மக்களே, இங்கு நம்மை நாமளே ஏன் அழித்து கொள்ளணும், எனக்கு தெரியல, அதனால நாங்க ஒரு குழுவா கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்றாரு. பின்ன மக்கள்ல தனது சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆதரவாளர்களோட நயவஞ்சர்கள் அவங்களாம் ஒண்ணு சேர்ந்து சந்தேகம் குடிகொண்டவர்களா மதீனாவுக்கு திரும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல உஹது போருக்கு மக்களை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நயவஞ்சகனுடைய தலைவன் என்ன செய்யறாரு, அவரோட ஆட்கள், அவரை நம்பினவங்க, அவருக்கு சேர்ந்த சமுதாயங்கள்லாம் கூப்பிட்டு பிரிச்சுக்கிட்டு, இல்ல இல்ல நாங்க இப்படி வரல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போறாங்க. இப்படி போகும்போது பனு சலீமா குலத்தை சேர்ந்த ஒருத்தர், அதாவது அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அந்த நயவஞ்சகர்களை பின்தொடர்ந்து போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க, எங்களுடைய கூட்டத்தாரே, உங்களுக்கு எதிரிகள் உங்களை அழிக்க வந்த இந்த தருணத்துல உங்களுடைய நபிக்கு உங்களுடைய கூட்டத்தாருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வை நான் நினைவு கூட்டுறேன், அல்லாஹ் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கான், இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி போக கூடாது, வாங்க அப்படின்னு சொல்றோம். போய் இவர் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுற நேரத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி எல்லாம் போர் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டோம். இருப்பினும் இன்னைக்கு போர் நடக்கும்னு எங்களுக்கு தோணல, அதனால இனி நாங்க உங்களோட வர்றதுக்கு நாங்க ரெடியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. யாரு? நயவஞ்சகர்கள் கூட்டத்தை சேர்ந்த அந்த மக்கள், உபை இப்னு சலூலும் அவங்களுடைய கூட்டத்தார்களும். அப்ப இந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க சொல்லக்கூடியத அந்த மக்கள் கேட்க மறுத்துட்டாங்க இல்லையா. மறுத்து மதீனாவுக்கும் திரும்பி போகிறதுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுல பிடிவாதமா இருக்காங்க. அப்பதான் அப்துல்லாஹ் பின் ஹராம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் எதிரிகளே, அல்லாஹ் உங்களை அப்புறப்படுத்துவானாக. உங்களிடம் இருந்து அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், உங்கள்ட்ட இருந்து எங்களை பாதுகாக்க.
அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திரும்பி வந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து உஹத நோக்கி அதுக்கு அங்கிட்டு போறாங்கங்கிற செய்திய சுஹரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. தப்சீர் தபரி, சீரத் இப்னு ஹிஷாம்ல இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு போருக்கு போகையிலேயே நயவஞ்சகர்களுடைய குழப்பமும் அவங்களுடைய பிரச்சனைகளும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். போய்கிட்டு இருக்கையிலேயே பாதி தூரத்திலேயே ஒரு குரூப் நயவஞ்சகத்தனத்தோட இறை நம்பிக்கை இல்லாம பிரிஞ்சு போயிட்டதை இங்க நம்ம பாக்குறோம். அதுக்கு பின்னாடி இறை நம்பிக்கையுடன் இருந்த அந்த நெருக்கத்தை விட இறை மறுப்போட தான் நெருக்கம் அதிகமா இருந்துச்சுன்னு அல்லாஹ் அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அவங்க அதனாலதான் அவங்க உள்ளத்துல ஒண்ணும் வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணும் பேசினாங்க. ஒருவருக்கு பல்வேறு நிலைகள் மாறி மாறி வரலாங்கிறது இந்த இடத்துல தெரியுது. ஒரு சமயம் இறை மறுப்புக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, இன்னொரு சமயம் இறை நம்பிக்கைக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி இருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அப்ப உள்ளத்துல ஒண்ணும் நாவுல ஒண்ணும் பேசக்கூடியவர்களா நயவஞ்சகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறத விட்டு வாயில ஒண்ணு பேசுறீங்களே அப்படிங்கிறத இந்த நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அது மட்டும் இல்லாம அந்த நயவஞ்சகர்கள் அதுல இருந்து இந்த போர்ல கலந்துக்கிறாம திரும்பியும் போயிட்டாங்கிற செய்தியையும் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? இணை வைப்பாளர்களுடைய படை இவ்வளவு தூரத்துல பெரும் பயங்கரமா வந்திருக்கு. அப்படி இருந்தும் அவங்க எப்படின்னு சொன்னா பதிர்ல அவங்களுடைய தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டு பழி தீர்க்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பழி வாங்கணுங்கிற வெறியோட வந்திருக்கிறாங்க. பல மடங்கு முஸ்லிம்களை விட எண்ணிக்கையில அதிகமாவும் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இந்த நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மூணுல ஒரு பகுதி பிரிஞ்சு போகணும்டா எவ்வளவு பெரிய இழப்பு. அப்ப புடிவாதமா அவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அட நீங்க போர் செய்யாட்டி கூட பரவாயில்ல, எதிரிகள் உள்ள வராமையாச்சும் உதவியா இருங்கண்டா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சொல்றத இந்த மக்கள் கேட்டிருந்தா இப்படி அநியாயமா கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் அல்லாஹால சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மரணத்தை விதிச்சா உங்களை எங்க இருந்தாலும் உங்களை பாதுகாக்க முடியாது அப்படிங்கறதை இங்க சொல்றத பாக்குறோம். அதனால உயர்ந்தவனாகிய அல்லாஹ், நபியே நீர் அவர்களிடம் கேளும், நீங்க உண்மையாளர்களா இருந்தா இறப்பை விட்டு தடுத்து பாருங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதையும் இங்க சொல்றாங்க. அதாவது போருக்கு செல்லாமல் இருந்தா நீங்க இறப்புல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா நீங்கள் மரணம் அடையாம இருக்கணும்னா அது முடியாது. அல்லாஹ் அது விதிச்சது. உங்களுக்கு மரணம் வரப்போகிறது நிச்சயம். நீங்கள் உயரமா எழுப்பப்பட்ட பாதுகாப்பான கோட்டையில இருந்தாலும் சரியே, நீங்கள் உண்மையாளர்களாயும் உங்களை விட்டு அந்த இறப்பை தடுத்து கொள்ளுங்க பார்க்கலாம், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றான். இந்த வசனம் அந்த நயவஞ்சர்களுடைய தலைவர் உபை இப்னு சலூல் அவங்களுடைய அந்த தோழர்கள் தொடர்பா இறக்கப்பட்டதுங்கிறத முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து வாங்க 169வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், இறைவனுடைய வழியில கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீங்க. இப்போ ஷஹீதுகளை பத்தி அல்லாஹாலா சொல்றான். முதல்ல உயிரோட இருந்தவங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க அந்த இடத்துல பதிர் போர் நடக்கையில, உஹது போர் நடக்கையில. ஏன்னா பதிர் போர்ல நடந்ததுக்கு பழி வாங்குறதுக்கு அவங்க வெறியோட வந்திருந்தோம், பெரிய படையோட வந்திருந்தோம். இந்த இடத்துல உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தோட இருந்தவங்க அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் உதவி பண்ணல, பிரிஞ்சு போயிட்டாங்க. பத்தாக்குறைக்கு நீங்க கலந்துக்கிறவங்க எல்லாம் எங்க பேச்ச கேட்டிருந்தா கொல்லப்பட்டிருக்க மாட்டீங்க, பாதுகாப்பா இருந்திருக்கீங்க அப்படிங்கறத வேற சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்துல நயவஞ்சகம் குடிக்கொண்டு இருக்கு, குஃபுருதான் நிறைய இருக்கு, அவங்க ஈமான்ல இல்லைங்கிறத அல்லாஹ் சொல்லி, அடுத்து இந்த போர்ல கொல்லப்பட்டவங்க இருக்காங்கல்ல, ஷுஹதாக்கள், ஷஹீதுகள், அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றான், இறைவனுடைய வழியில கொல்லப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல அந்த ஷுஹதாக்கள், ஷஹீதுகள், அவங்கள இறந்தவங்கன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. உண்மையிலேயே அவங்க உயிரோட இருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய இறைவனிடமிருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ் தன்னுடைய அருள்ல இருந்து அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்து இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சுஹதாக்களுக்கு, ஷஹீதுகளுக்கு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து இந்த மார்க்கத்துக்காக போராடிய போராளிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோட இருக்காங்க. அல்லாஹ் இடத்துல அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து அவங்க அனுபவிச்சு மகிழ்ச்சியில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தங்களுக்கு பின்னாடி உலகத்துல வாழ்ந்து வர்ற, இன்னும் தங்களோட சேராம இருக்கிற
இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவங்க துயரப்படவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மனநிறைவோடையும் இருக்கிறாங்க. ஆனல்லா தங்களுக்கு பின்னாடி வர இருக்கிறவங்கள பத்தியும் இவங்க அச்சப்படல, துயரப்படல, அவங்க சந்தோஷமா வந்து நம்மள்ட்ட சேருவாங்கங்கிற மனநிறைவோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த 169 170வது வசனம் சொல்றது. அது மட்டும் இல்லாம 171 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அளித்த கொடையினாலும் அருளினாலும் அவர்கள் அகமகிழ்வோடு இருக்கிறாங்க. இறை நம்பிக்கை கொண்டோரின் நற்கூலி வீணாகி விடுவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டிருக்கிறது. அவங்க போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இறைவனை நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுடைய கூலி என்னைக்குமே வீணா போகாதுங்கிறத கண்கூட பாத்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அற்புதமான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தோழர்கள் சிலரை பிரோமாவும் அப்படிங்கிற அவங்களுக்கு பக்கத்துல அனுப்பி வச்சாங்க. அந்த நபித்தோழர்கள் மொத்தம் 40 பேரா அல்லது 70 பேராங்கிறது எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த மாவுனா அப்படிங்கிற அந்த நீர்நிலைக்கு ஆமீர் பின் துஃபைல் அல் ஜாபரி அப்படிங்கிறவரை தலைவராக்கி அவங்க அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் புறப்பட்டு அந்த நீர்நிலைக்கு மேல இருந்த ஒரு குகைக்கு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூது செய்திய அந்த நீர்நிலை பகுதியில உள்ள மக்களுக்கு உங்கள யாரு போய் எடுத்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து மத்த மக்களை பார்த்து கேக்குறாரு. அப்போ வந்து ஹராம் பின் மில்ஹான் அல் அன்சாரி ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூது செய்தியை நான் எடுத்துட்டு போய் அந்த மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி குகையில இருந்து புறப்பட்டு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வீட்டுகளுக்கு முன்னாடி போய் இவர் உட்கார்ந்துக்கிட்டு, பிஅமாவுன் வாசிகளே, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதரா உங்கள்ட்ட வந்திருக்கேன். அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாருமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் உறுதிமொழி நான் சொல்றேன். எனவே அல்லாஹ் மீது அவனுடைய தூதர் மீது நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்க. அந்த மக்களுக்கு தூது செய்தியை இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து வந்து அப்படியே பக்கவாட்டுல ஒரு ஈட்டிய வர்றாரு. வந்து வெளியே வந்ததும் அவரோட விழாவுல ஒரு குத்துறாரு. மறுபக்கம் வந்து அப்படியே வெளியே வருது. உடனே அல்லாஹ் மிக பெரியவன், காபாவின் அதிபதி சத்தியமா, காபாவின் அதிபதி சத்தியமானவன், நான் வெற்றி பெற்று விட்டேன் அவன் மீது சத்தியமானு சொல்லிட்டே அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே மரணம் அடைகிறாரு. அதுக்கு பின்னாடி அவரது காலடி தளத்தை பின்பற்றி அந்த குகையில இருந்து தோழர்கள்ட்ட அந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க. அவங்க அனைவரையுமே ஆமீர் பின் துஃபைல் அவர் வந்து கொல்றாரு. அந்த இடத்துல வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து தப்சீர் தபரி மேலும் சஹீஹுல் புகாரில 2801 4091வது ஹதீஸாவும் இது வருது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இதே செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்லக்கூடியது அடுத்த ஒரு செய்தியாவும் வருதுங்கிறதையும் சொல்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ஹாக் பின் அபி தல்ஹா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தாரிகு தபரில இந்த விஷயம் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, ஹதீஸோட ஒளியில இந்த வசனத்துக்கு விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நிறைய ஹதீஸ்களை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த வசனங்களுக்கு என்னவெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். மஷ்ரூக் பின் அஜ்தாவ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நபியே, அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டாம். இந்த வசனத்துல பார்த்தோம் இல்லையா, மாறாக அவர்கள் உயிரோடு உள்ளார்கள், இறைவனோட நெருக்கமா இருக்கிறாங்க, இறைவனால் உணவளிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது இல்லையா. இதுக்கு வந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டோம். அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, நாங்களும் இது தொடர்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்டோம். அதுக்கு நபி அவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய செய்தி மாதிரி ஒரு செய்தியை எங்களுக்கு சொன்னாங்க. என்ன அந்த செய்தி? உயிர் தியாகிகளோட உயிர்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து பச்சை நிற பறவைகளுடைய வயிற்றுல செலுத்தப்பட்டிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டுகள் இருக்கும். அது விரும்பியவாறு அந்த பறவை என்ன செய்யும், அந்த சொர்க்கத்துல போய் சுத்தி திரிஞ்சு உண்டு கழிச்சுட்டு பின்னாடி அந்த கூண்டுக்குள்ள வந்து அடையும்
அப்ப அவங்களுடைய ரப்பு அவங்களுக்கு முன்னாடி தோற்றம் அளித்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு கேட்பான். அதுக்கு அவங்க நாங்க சொர்க்கத்துல விரும்பியவாறு சாப்பிடுறோம், உண்டு கழிக்கிறோம், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ஆசைப்படுறதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க இடத்துல அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் விட மாட்டான். திரும்ப திரும்ப 3 தடவை திரும்ப திரும்ப கேட்பான். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆசை இருக்கா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆசை இருக்கா? இப்ப நம்ம ஏதாச்சும் சொல்லாம அல்லாஹ் விடமாட்டான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் என்ன செய்வாங்க, எங்கள் ரப்பே, எங்கள் உயிர்கள் மறுபடியும் எங்க உடம்புக்கு நீ கொடுத்தேன்டா, மற்றொரு முறையும் நாங்க உன்னுடைய வழியில போராடி நாங்கள் கொல்லப்படணுங்கிறது தான் நாங்க விரும்புறோம். அதை தவிர எங்களுக்கு வேற தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவ்வளவு திருப்தியா அவங்கள வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இது சஹீஹ் முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, தாரமி இதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு தடவை வந்து இவங்க கேக்குறாங்க, அப்ப அந்த கொல்லப்பட்டவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தான் அவங்க பச்சை நிற பறவையோடைய உடம்புல ஊதப்பட்டு அந்த பறவை அப்படி உல்லாசமா சொர்க்கத்துல சுத்தி திரிந்து சாப்பிட்டு உண்டு கழிச்சு நிம்மதியா மகிழ்ச்சியா அது வாழுது அப்படிங்கறத சொல்றாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வழியில அந்த மார்க்கத்துக்காக போராடி உயிர் நீத்த அந்த தியாகிகளை அல்லாஹ் உயிரோட மட்டும் வச்சு இல்ல, சந்தோஷமாவும் அல்லாஹ் வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்து 2வது ஹதீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடன் நற்பலன் உண்டுங்கிற அந்த நிலையில இறந்து போன அந்த மனிதரும், எந்த ஒரு மனிதரும் எவ்வளவு பெரிய செல்வம் கிடைத்தாலும் இந்த உலகத்திற்கு திரும்பி வரவே மாட்டாரு, உயிர் தியாகிகளை தவிர. அவருக்கு மட்டும் இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து இன்னொரு முறை இறைவழியில போராடி கொல்லப்படணுங்கிற விருப்பம் இருக்கும். இறைவழியில உயிர் தியாகம் புரிவதால் கிடைக்கும் பலன் என்னங்கிறத அவர் கண்கூட பார்த்ததுதான் அதுக்கு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஃமின்கள்ல யாருமே இறந்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை போய் அங்க மறுமையில பார்த்துட்டா திரும்பி வர யாருமே ஆசைப்பட மாட்டாங்க, உயிர் தியாகம் செய்த அந்த போராளிகளை, அந்த போர் வீரர்களை தவிர. ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள நியமத்தை அவங்க பார்த்ததன் காரணமா அவங்க அதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு, இது சஹீஹுல் புகாரி 2795, 2817 இந்த ஹதீஸ்ல எல்லாம் வருது. முஸ்லிம் ஷரீஃப், திருமதி, முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் இந்த செய்தியை பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து 3வது செய்தி. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு நம்மளுடைய ஈமான வலுப்படுத்தக்கூடியது, உறுதியாக்கக்கூடியது. அவ்வளவு அற்புதமான செய்தியெல்லாம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இந்த குர்ஆன் வசனத்துக்கு கீழே கொடுக்குறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் பின்வருமாறு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஜாபிரே, உனக்கு தெரியுமா, அல்லாஹ் வந்து உஹது போர்ல கொல்லப்பட்ட உன்னுடைய தந்தை இருக்கிறார்ல, அவர் மறுபடியும் உயிர் கொடுத்து என்னிடம் நீர் விரும்பியதை கேளுன்னு சொல்லி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்டான். சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, உஹது போர்ல உன்னுடைய தந்தை மரணம் அடைஞ்சிட்டார்ல, அவரை கூப்பிட்டு அல்லாஹ் மறுபடியும் உயிரை கொடுத்து உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு அவர் நான் மீண்டும் உலகத்துக்கு திரும்பி மறுபடியும் உன்னுடைய வழியில போராடி கொள்ளணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹ் இறந்து போன யாரும் உலகத்துக்கு மறுபடி திரும்ப மாட்டாருங்கிற நான் ஏற்கனவே அதை தீர்மானிச்சுட்டேன், அதனால அது முடியாதுன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். முஸ்னத்ல அஹ்மதுல வரக்கூடிய செய்தி பாருங்க. உஹது போர்ல மௌத்தா போயிட்டாங்க, பல காயங்களா வெட்டுப்பட்டு அவங்க எவ்வளவு கோரமா கொல்லப்பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஈரலை கடிச்சு துப்பப்பட்டாங்க. அந்த அளவுக்கு 70க்கு மேற்பட்ட காயம். இன்னும் ஒவ்வொரு சஹாபாக்கள் அடையாளம் கூட காண முடியல. ஆனா அவங்களையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ இடத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல வச்சிருக்காங்கிறத ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு கிடைச்ச அந்த பாக்கியத்தை இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு அறிவிப்புல ஜாபிர் ரலியல்லாஹுட்ட வந்து, என்னுடைய தந்தை உஹது போர்ல கொல்லப்பட்ட போது நான் வந்து அழுதேன். யாரு சொல்றா? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அவங்களுடைய முகத்துல இருந்து துணியை விலக்கி பார்க்க நான்
முயற்சி பண்ணேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் என்னை தடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தடுக்கல. அப்படி அந்த நேரத்துல அவருக்காக நீ அழுக வேண்டாம், அல்லது நீ ஏன் அழுகுறேன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேக்குறாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து தூக்கி செல்லப்படும் வரை வானவர்கள் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அவருக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய தந்தை கிடைச்ச சிறப்ப. அந்த தந்தையை பார்த்து புள்ள அழுகுறாரு, நீ ஏன்பா அழுகுற? அவருக்கு அவரை தூக்கிட்டு போற வரைக்கும் வானவர்கள் அவருக்கு நிழல் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடின போராளிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுக்குறான் பாருங்க. அப்போ இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரில 4080வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. 5வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹது போர் நடந்த நாள்ல உங்களுக்கு கொள்கை சகோதரர்கள் கொல்லப்பட்டப்போ உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் பச்சை நிற பறவைகளுடைய வயிறுல செலுத்தினா. அது சொர்க்கத்தின் ஆறுகளுக்கு அருகில அங்கு விளைந்துள்ள கனிகளையும் முன்பொருள்களையும் சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷில மாட்டி இருக்கக்கூடிய பொற்கூண்டுகள், தங்கத்தால செஞ்ச கூடுகள், அதுல போய் அதை அடையும். உயிர்த்தியாக செய்த அவர்களுக்கு தமக்குரிய அந்த தூய்மையான உணவையும் பானத்தையும் அழகிய தங்கும் இடத்தையும் காணும் போது அல்லாஹ் நமக்கு செய்துள்ள இந்த வசதிகளை நம்முடைய நம்ம சகோதரர்களும் தெரியணுமே. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் இறை வழியில உறுதியா நின்று போராடுவாங்களே, உயிர்த்து ஒதுக்க மாட்டாங்களே. அடடா, இந்த போருக்கு போய் நம்ம உயிரை கொடுக்கிறோமே, இது தேவையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே. உண்மையிலேயே முஃமின்கள் அப்படி நினைக்கவே இல்லை. முனாஃபிக்குகள் தான் அப்படி பேசினாங்க இல்லையா? அப்போ அந்த போர்ல பின்வாங்கி ஓட மாட்டாங்களே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. யாரு? உயிர் தியாகம் செய்த, இறை வழியில் போராடி மரணித்த சுஹதாக்கள், ஷஹீதுகள். இப்போ வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் சார்பா நானே அவங்கள்ட்ட இதையெல்லாம் நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு அவங்களோட திருப்தி அளிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு தான், நபியே, அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர்ன்னு நீங்க சொல்ல வேண்டாம், மாறா அவங்க உயிரோட இருக்காங்க, தன்னுடைய இறைவன் கிட்ட நெருக்கமா இருக்காங்க, அவங்க உணவளிக்கப்படுறாங்கிற இந்த 169வது வசனத்தை அல்லாஹ் இறக்கனா. சுப்ஹானல்லாஹ். இதை இப்னு அப்பாஸ்ல அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், ஹாக்கிம்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் கவலைப்படுறாங்களாம். யாரு? ஷஹீதுகள். என்னுடைய தோழர்களுக்கெல்லாம், எங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க உறுதியோட நின்று போராடுவாங்களே, அந்த போராட்டத்துல பின்வாங்க மாட்டாங்களே, தூய்மையான உணவு, தூய்மையான பானம், அழகிய தங்குமிடம், எங்களுக்கு கொடுத்திருக்க வசதி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே தங்கத்தால கூண்டு, அதுல போய் தங்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அத கூட நீங்க நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போராளிகள்கிட்ட சொல்றான். நான் உங்க சார்பா நான் தெரியப்படுத்திடுறேன்னு சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 169வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அடுத்த செய்தி, 6வது ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பாக்குறாங்க. பாத்துட்டு, ஜாபிரே, உன்னை நான் கவலையா இருக்கிற மாதிரி பாக்குறேனே, உனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை வீரமரணம் அடைந்துட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க, எனது பொறுப்புல சில கடன்களையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உனக்கு ஒண்ணு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் யாரிடமும் திரைக்கு அப்பால் இருந்து பேசுவானே அன்றி நேரடியா பேசுறது இல்ல. ஆனா உன்னுடைய தந்தை கிட்ட அவன் நேருக்கு நேர பேசினான். சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அவனுடைய தந்தை மரணமானதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. என்ன ஜாபிரே, நீ கவலையோட இருக்கன்னு கேட்கும் போது, நான் என்ன செய்யறது, என்னுடைய தந்தை மரணம் அடைஞ்சு ஷஹீத் ஆயிட்டாங்க, ஆனா கொஞ்சம் எனக்கு கடன் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அதனாலதான் நான் கவலையா இருக்கேங்கிறது. இங்க வா, உனக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன், இத நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடியும் யார்கிட்டயுமே திரைக்கு அப்பால இருந்தான் பேசுவான். உன் தந்தை கிட்ட நேரடியா நேருக்கு நேர பேசுனா, அப்போ என்கிட்ட நீ ஏதாச்சும் கேளு, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னா, அப்போ அவர் சொன்னாரு, நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அடுத்த முறையும் நான் உன்னுடைய வழியிலேயே போராடி கொல்லப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் இறந்து போன அவர்கள் மறுபடியும் உலகத்துக்கு திரும்ப மாட்டாங்கிறது ஏற்கனவே நான் தீர்மானித்த ஒரு விஷயம் ஆயிருச்சு
அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு பின்னாடி வர இருக்கிற என்னுடைய தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பத்தின செய்திய நீ தெரியப்படுத்த அல்லாண்டு உன்னுடைய தந்தை அல்லாஹ் இடத்துல வேண்டிக்கிறாரு. அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 169வது வசனத்தை இறக்கனாங்கிற செய்தியை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா எப்பேற்பட்ட செய்திண்டு. அப்ப அவங்களுடைய கவலையெல்லாம் என்னவா இருந்துச்சு? ஈமானோட வாழ்ந்தாங்க, அல்லாஹ்க்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடினாங்க. அவங்களுடைய அந்த உயிர் தியாகம் செய்த பின்னாடியும் அந்த பின்னாடி வரக்கூடிய தோழர்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சா சந்தோஷமா போராடுவாங்களே, இந்த மார்க்கத்துக்காக உழைப்பாங்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய தரஜாக்களை கொடுக்குறாங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணுமேன்னு கவலைப்பட்டாங்க. இன்னொருக்கா அல்லாஹாலா நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி அந்த உயிரை கொடுத்தாண்டா இன்னும் அல்லாஹ்வுக்காக போராடணும். ஏன்னா அவ்வளவு பெரிய கண்ணியம், அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியமும் உயர்வும் அவ்வளவு சிறந்ததா இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ உயிரோட இருக்கையில அல்லாஹ் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி பேசல, மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹ் ஷஹீதானதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து அவங்கள நேரடியா சந்திச்சு பேசி இந்த விஷயத்த பேசினாங்க. பாத்தியா, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்படு அப்படின்னு கவலையோட இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹமதுல இன்னொரு ஹதீஸ் தொகுப்புல எப்படி எல்லாம் வந்திருக்குண்டா, சுப்ஹானல்லாஹ், நிறைய விஷயம் ஒவ்வொரு சஹாபாக்களும் இத பத்தி நிறைய விஷயத்த சொல்றாங்க. எனக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஹீதுகளுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை எல்லாம் கொடுத்திருக்கானா அப்படின்னு. பாருங்க அடுத்த ஒரு ஹதீஸ், 7வது ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் முக்கியமா நல்லா கவனிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன் உயிரானது அவர் இறந்த பின்னர் பறவையாக மாறி இருக்கும். அது சொர்க்கத்தின் மரத்தில் ஒரு கூண்டுல வந்து அடையும். இறுதியில அவரை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் அவரது உடலில் அல்லாஹ் அந்த உயிரை திருப்பி செலுத்துவான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னது அஹமதுல, இப்னு மாஜா நிறைய கிதாப்ல பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல யாரு ஷஹீதுகள் இல்ல. நல்லா கவனிச்சீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளரோட உயிர். அப்ப இறைவனை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோட வாழ்ந்து மரணிச்சோம்னா நம்முடைய உயிர் பறவையுடைய உடம்புல செலுத்தப்பட்டு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய கூண்டுல அடையக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் உயிரானது பறவையின் வடிவில் சொர்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது 8வது ஹதீஸ். ஆக எல்லா இறை நம்பிக்கையாளர்கள் உயிர்களும் பறவைகளுடைய வடிவுல உல்லாசமா சொர்க்கத்துல இருக்கும். அதே நேரத்துல உயிர் தியாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உயிர் ஏற்கனவே சொன்னது மாதிரி பச்சை நிற பறவைகளின் வயிறுகள்ல செலுத்தப்பட்டிருக்கும். அப்போ இறைவனை நம்பின கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்களுடைய உயிர் பறவைகளுடைய அந்த உடம்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போய் வச்சு அது உல்லாசமா வாழ்ற மாதிரி வச்சிருக்கான். ஆனா உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளோட போராளிகளோட உயிரை பச்சை நிற பறவையோட உடம்புல செலுத்தி வச்சிருக்கான். இத வந்து சொல்லிட்டு சொல்றாங்க, மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் உயிர்களோட ஒப்பிடும் போது நட்சத்திரங்களை போன்று ஒளிர்ந்து கொண்டிருக்கும். இது தாமாக சுதந்திரமாக பறந்து செல்லும். சங்கை மிக்கவனும் பேர் உதவியாளனுமாகிய அல்லாஹ் நம்மை இறை நம்பிக்கையாளோட இறக்க செய்யணும்னு அவன்கிட்ட நம்ம துவா செய்வோம். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது உயிர் தியாகிகளுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை வச்சிருக்கான். ஆனாலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முஃமின்களுக்கும் அந்த சிறப்பை கொடுத்திருக்கான். ஏன்னா இறையச்சத்தோட வாழ்றோம் இல்லையா, இறைவனை நம்பி ஹலால் ஹராம் பேணி நம்ம அவனுக்கு கட்டுப்பட்டு ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து அல்லாஹ் தஆலா ஒரு பறவையினுடைய அந்த உடம்புல அந்த உயிரை செலுத்தி அவங்க வந்து நட்சத்திரங்கள் மாதிரி மின்னக்கூடியவர்களா வச்சு அவங்கள சுதந்திரமா பறந்து அங்க போய் உல்லாசமா இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமா அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு
யா அல்லாஹ் எங்களை எல்லாம் இப்படிப்பட்ட முஅமீன்களாக முத்தகீன்களாக ஆக்கிவை யா அல்லாஹ்னு நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யோன்னு சொல்றாங்க. யா அல்லாஹ் யா ரப்பே எங்களுக்கு பொறுமை கூடிய அல்லாஹ், சகிப்புத்தன்மை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கொடுத்த ஈமானில் உறுதியை தந்தரலி அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து இந்த அழகிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்ப பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாங்க? நல்லோர்கள் மரணிச்சவங்க எல்லாம் கபர்கள்ல இருக்கிறாங்க, அவுளியாக்களா இருக்காங்க. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம கேட்கறத எல்லாம் கேட்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா இந்த ஹதீஸ்ல நமக்கு எப்படி அழகா வருது, இறை நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவையின் வடிவுல அந்த பறவையோடைய உடம்புல அல்லாஹ் தஆலா கொடுத்து அவங்க உல்லாசமா அல்லாஹ் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப கபூர்ல இல்ல. நம்ம கேட்கக்கூடியதை அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய அழைப்புக்கு பதில் சொல்றது யாரு? நம்ம அனைவரையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அதனாலதான் சூரா பக்ரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க, என்னையே அவங்க கூப்பிடட்டும், என்னையே அழைக்கட்டும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? அப்ப இந்த வசனங்கள்லாம் நமக்கு உறுதியானது. நமக்கு கபூர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அவங்க எல்லாம் இல்ல, அவங்க நல்லடியார்களா இருந்தா அல்லாஹ்விடத்துல இவ்வளவு அழகான சுகமான ஒரு சுகபோனமான வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இல்ல, கபூர்ல இல்ல, அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஜாபிருல்லாவுடைய தந்தைக்கு நான் திரும்பியும் நான் போகணும்னு சொல்லும் போது எனக்கு திருப்பி போற சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? அப்ப தேவையில்லாத இந்த மார்க்கத்தின் பேர்ல சொல்லக்கூடிய மற்ற செய்திகளை எல்லாம் நம்ம விட்டுறணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய அழகான ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உயிர் தியாகிகள், அந்த உயிர் தியாகம் செய்த போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னும் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்தா அல்லாஹ் தனது அருளை தங்களுக்கு வழங்கியதை எண்ணி எண்ணியே மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 170 சொல்றான், அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகள் உயிரோடு இருக்கிறாங்க, தமக்கு கிடைச்ச அருள்குறையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியோட இருக்காங்க, அல்லாஹ்வுடைய வழியில தமக்கு பின்னர் கொல்லப்பட இருக்கின்ற தன்னுடைய தோழர்கள் தங்கிட்ட வரணுங்கிறத பத்தி அவங்க எதிர்பார்ப்போட இருக்காங்க. எதிர்காலம் பற்றி அவங்க அச்சப்படவே இல்லை, வருங்காலத்தை பத்தி அவங்க கவலைப்படவும் துக்கப்படவும் இல்லை, அவங்க மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. தமக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் சொர்க்கத்துல இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம இருக்கோம்ல, நாமளும் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எங்களுக்கும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை குடியாலான்னு கேட்கணும். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. யா அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கும் கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த சொர்க்க பாக்கியங்களை அதுல அடையக்கூடிய அதோட இன்பங்களை எங்களுக்கும் முழுமையா தந்தரலையா அல்லாஹ். இதையே நம்ம இதுவரைக்கும் சேராம இருக்கக்கூடிய உயிர் தியாகங்களும் நம்ம கிட்ட சேரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தின அச்சமோ ஒரு கவலையோ அவங்களுக்கு இருக்காது, அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தங்களுடைய கொள்கை சகோதரர்கள் உயிர் வாழ்றாங்கல்ல, அவங்க யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில கொல்லப்பட இருக்கிறாங்க, உயிர் நீக்க இருக்கிறாங்க, நம்மள்ட்ட சேர இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற வெகுமதியெல்லாம் என்னாண்டு எண்ணி எண்ணி பார்த்து அவங்கள நினைச்சு அப்படியே ஆனந்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த தியாகிகள் அடுத்தடுத்து இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தின ஒரு பட்டியலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த இவங்க எல்லாம் அடுத்து உங்கள்ட்ட வர இருக்கிறவங்க அப்படிங்கிறது. அத பார்த்து அந்த தியாகம் பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ், ஏற்கனவே மரணித்த ஷஹீதுகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பட்டியலை பார்த்து என்ன செய்வாங்களாம், சந்தோஷம் அடைஞ்சு, எப்படி நம்ம ஊர்ல இருக்கையில ஒருத்தவங்க பயணம் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தா அவங்கள எதிர்பார்த்து அவங்க வந்ததோட சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி இந்த ஷஹீதுகள் அடுத்து வரப்போறவங்கள நினைச்சு அவங்கள பாக்குறதுக்கு சந்தோஷமா எதிர்பார்த்து மகிழ்ச்சியோட இருப்பாங்களாம்.
சுப்ஹான் அல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் போருக்கு போய் கொல்லப்பட்டுட்டாங்க, அடடா இவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, துனியா விட்டுட்டு போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டாங்க, மரணிச்சுட்டாங்களே, ஒண்ணும் இல்லையேன்னு. ஆனா அவங்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறாங்க. போர் வீரர்களை எதிர்பார்த்து, அந்த ஷஹீதுகளை எதிர்பார்த்து, ஏற்கனவே போன சுகதாக்கள் எதிர்பார்ப்போட மகிழ்ச்சியோட இருக்கிறாங்கிற செய்தியை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ஸைத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உயிர் தியாகிகளுக்கு வந்து சொர்க்கத்துல நுழைஞ்சு அங்க தங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதையை பார்க்கும்போது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் எவ்வளவு ஒரு சிறப்பா இருப்பாங்க, எவ்வளவு அழகா உயிர் தியாகம் பண்ணுவாங்க, எப்படி அழகா போராடுவாங்க, அதுல நிலை குலையாம இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கேங்கிறத நினைச்சு பார்த்திருப்பாங்க. உடனே அவங்களுடைய அந்த நிலைகளை, அந்த மரியாதைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். நீங்க சந்தோஷமா இருங்க, உங்கள முடிந்து பிரிஞ்ச அந்த தோழர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க, அவங்க உயிரோட இருக்காங்க, அவங்களுக்கு அழகான முறையில வாழ்வாதாரம் கொடுக்கப்படுது, அவங்க அழகான முறையில சாப்பிட்டு உண்டு திண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி வர இருக்கவங்களையும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 171ல அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அருளையும் அந்த நேர்மை குறித்தும் இறை நம்பிக்கையாளர்கள் சந்தோஷத்துல இருக்கிறதோட அவங்களுடைய எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அவங்க மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பாருங்க, அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்களாம் முஃமின்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு சுஹதாக்களுக்கு மட்டும் சிறப்பு இல்ல, அவங்களுக்கு இருக்க சிறப்பு தனி. ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்துல முஃமினா வாழ்ந்தோம்டா, இறை நம்பிக்கையோட வாழ்ந்தோம்டா, உறுதியா இருந்தோம்டா, அதுல வரக்கூடிய கஷ்டங்களை சகிப்புத்தன்மையோட பொறுத்து ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மறந்துச்சோம்னா நம்மளுடைய உயிர்களுக்கும் அல்லாஹ்தாலா எவ்வளவு பெரிய சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம போர் நேரத்துல எப்படி எல்லாம் அந்த மக்கள் நடந்துகிட்டாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹது போர்ல கலந்து கொண்ட ஒருத்தரை பத்தி சொல்லும் போது ஒருத்தர் சொல்றாரு, இந்த உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் தோல்வி மாதிரி இருக்கு, ஆனா தோல்வி இல்ல, வெற்றின்னு தான் சொல்றாங்க. காபிர்கள் விரண்டு ஓடுறாங்கல்ல, அப்ப அபூ சுஃபியானுடைய தலைமையில போன அந்த படம் என்ன சொல்றான், அடடா நம்ம முகமது கொல்லாம விட்டுட்டு வந்துட்டோமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க இருக்க குமரி பெண்கள்லாம் தூக்கிட்டு வராம விட்டுட்டோமே, ஆஹா நம்ம செஞ்சது சரியில்லை, திருப்பியும் போய் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வரணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க குற்றுயிரும் கொலவுயிரும் காயமும் படுகாயமும் அடைஞ்ச அந்த வீரர்கள்ட்ட கேக்குறாங்க, நம்ம திரும்பியும் போருக்கு ரெடி ஆகணும், நீங்க வர்றீங்களான்னு கேட்கவுமே அந்த படுகாயத்துல இருந்த அந்த மக்கள், அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள் உடனே ரெடி ஆகுறாங்களாம். அதுல ஒருத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த உஹது போர் நடந்து முடிஞ்ச நேரத்துல நானும் என்னுடைய சகோதரரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரில் கலந்து கொண்டோம், அந்த போர்ல பலத்த காயம் அடைஞ்சோம், மதீனாவுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அறிவிப்பை சொல்றாங்க, எதிரிகளை தேடி புறப்படுமாறு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்போ நானும் என்னுடைய சகோதரரும் பேசிக்கிறோம், அடடா நமக்கு ரொம்ப காயமா இருக்கு, நம்மளுக்கு வாகனமும் இல்ல, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சகோதரர் கேக்குறாரு, நம்ம ஏதாச்சும் போர்களை தவறப்பட்டு விட்டுருக்கோமா அப்படின்ட்டு. ஆஹா தவற விட்டது இல்ல, அல்லாஹ் மீது ஆணையா நம்ம எப்போதுமே இதை தவற விட்டது இல்லைங்கவும், நம்மள்ட்ட வாகனமும் இல்லையே, இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கல. இல்ல இல்ல நம்ம எதையுமே தவற விட்டதுல, வா போயிடலான்னு வருத்தத்தோட பேசிக்கிட்டு இந்த 2 தோழர்களும் போறாங்க. போனா அதுல ஒரு சகோதரருக்கு காயம் ரொம்ப இருக்கிறதுனால அவருக்கு நடக்க முடியல, இன்னொருத்தர் அவரை தூக்கி தோல்ல போட்டு சுமந்துகிட்டே போய் அந்த முஸ்லிம்களோட கூட்டத்துல சேர்ந்தாங்கிறத. அப்ப பாத்தீங்களா அவங்களோட ஈமான் எல்லாம் எப்படி இருந்திருக்குண்டு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், இவ்வளவு காயத்தோட இருக்கோம், நமக்கு கடமை இல்லைன்னு சொல்லுவோம், நம்மள கூப்பிடல நல்லா இருக்கவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க எவ்வளவு ஈமானோட இந்த மார்க்கத்துக்காக போராடி இருக்காங்க பாருங்க, அதுல கலந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏன் அல்லாஹ்தாலா அந்த சிறப்பை கொடுக்க மாட்டான், அந்த கல்பத்தான் பார்த்தான். உடம்பு அனுபவிக்கிற வேதனை வந்து ஒரு சில நேரம் தான், ஆனா இந்த கல்பு, அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுகம் இருக்கே அது அலாதியானது அப்படிங்கிறத பாக்குறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சிறப்புகள் அந்த இடத்துல அந்த தோழர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான், அதையும் நம்ம பாக்குறோம்.
அது மட்டும் இல்ல, பத்ர் போர்ல நடந்ததுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த உஹது போருக்கு வந்து உக்கிரத்தோட அவங்க எதிரிகள் போராடுறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளையை மீறினதுனால இவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுவும் அவங்களுடைய கட்டளையின் பேர்ல தான் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து 172வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னாடியும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு, தூதருடைய அழைப்புக்கு மறுமொழி அளித்தார்கள். அவர்கள் யார் நற்செயலுக்கு புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த காயத்துக்கு பின்னாடியும் அல்லாஹ்வும் ரசூலும் கூப்பிடையில என்ன செஞ்சாங்க? அதுக்கு பதில் குடுத்தாங்க. உடனே ஓடி வந்தாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 173ல, உங்களுக்கு எதிரான பகைவர்கள் பெரும் படையா திரண்டுகிட்டு இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள். அதனை கேட்ட அவர்கள் இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் சொன்னாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி சொல்லப்படுது, பெரும் கூட்டத்தோட எதிரிகள் இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு காயமடைச்சு சொற்பமானவர்களா இருந்துமா நீங்க போறீங்க, நீங்க அழிய போறீங்கன்னு சொல்லல. நோ, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டு தைரியத்தோடையும் உறுதியோடையும் அந்த மக்கள் போராடக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மக்கள்ல சிலர் முஸ்லிம்களை எதிரணியில பார்த்து எச்சரிக்கை பண்றாங்க. நீங்க இங்க பாருங்க, நீங்க போனா நீங்க அழிய போறீங்கன்னு பயமுறுத்துனாங்க. ஆனா முஸ்லிம்களோ அது எதையுமே பொருட்படுத்தல. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்று கொள்ளக்கூடியதுல அல்லாஹ் மிக பெரியவன், அவன் நல்லவன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி வீசப்பட்டப்போ ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் வக்கீலா இருக்கான், அவனே எங்களுக்கு போதுமானவன் சொன்னாங்களோ அது மாதிரி சொன்னாங்கன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது புகாரில வரக்கூடிய செய்தி. 4563, 4564வது ஹதீஸ்ல எல்லாம் இந்த வசனம் வருது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறான் பாருங்க. நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையில சிக்கி கொண்டாலும் சரி, எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே நல்லவன், அவன்கிட்டமே பொறுப்பு சேர்றதுக்கு போதுமானவன்கிறத நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தி. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாமும் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படி சொன்னாங்களோ, எப்படி முஅமின்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ, அது மாதிரி நமக்கும் சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது நாம முழுமையா அல்லாஹ்வை சார்ந்து இருந்தோம்டா, அவன் மீது நம்பிக்கை வச்சு இருந்தோம்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முறையில உதவி செய்யறதுக்கு போதுமானவங்கிற ஒரு செய்தியையும் இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ நாம ஈமான் கொண்டு அந்த உறுதியோட நம்ம வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல சில கஷ்டங்களை கொடுத்துட்டாலும் மறுமையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத, ஷஹீதுகளுக்கு மட்டும் இந்த அந்தஸ்து இல்ல, உண்மையான முஅமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்த தரத்தை கொடுக்குறாங்கிறத ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டோம். இந்த முஅமின்களா இருக்கக்கூடிய, முஸ்லிம்களா வாழக்கூடிய நாம ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் என்ன ஒரு ஃபீல் பண்றோம்னா, மௌத்தாயிட்டா நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, புள்ளகுட்டியை விட்டுட்டு போயிட்டோம், சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டோம், மண்ணுக்கு அடியில போயிட்டோமே, ஒண்ணுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனா இருக்கான். உண்மை முஅமின்களுக்கு சுகமான அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அவங்களெல்லாம் அழகான பறவையின் வடிவுல அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உயிர்களை கொடுத்து அவங்கள உல்லாசமா சுத்தி திரிய வச்சிருக்கான். அவ்வளோ பெரிய யார் யார் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா நாம இருந்து செயல்படக்கூடியவர்களா இருக்கோமோ அவங்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தியாவும் இருக்கு. அதே நேரத்துல சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடுறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம அந்த ஒரு மனநிலையோட நாமும் இருக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் உருவாக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தையும் தரஜாக்களையும் இவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்கிறதா இந்த வசனங்கள் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம நமக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ வரும்போது துவன்றாம அல்லாஹ்வையே
நாம சார்ந்து இருக்கும்போது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், எனக்கு சிறந்த பாதுகாவலனும் உதவியாளனும் நல்லவனும் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எனக்கு போதுங்கிறதுல உறுதியா இருக்கும்போது அல்லாஹுடைய உதவி நமக்கு எல்லா நேரம் வரக்கூடியதா இருக்குங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நாம ஒவ்வொரு நேரத்திலயும் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு இந்த சிறந்த தரஜாவுக்கு உரிய மக்களா எங்களை ஆக்கி வைன்னு துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம். யா அல்லாஹ் கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை அல்லாஹ். இந்த சொர்க்கத்திற்காக, இந்த அழியாத இன்பத்திற்காக, யா அல்லாஹ் இந்த சிறந்த மகிழ்வுக்காக நாங்கள் வாழக்கூடியவர்களாக, போராடக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, தக்குவாவோடு அமல் செய்யக்கூடியவர்களாக, உன்னை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.